ஹாய் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி வந்து லஞ்சு. ஆக்சுவலாக காலையில் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன். நேற்றுலேருந்தே கல்யாணம் தான். முந்தா நாள் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துட்டு நினைக்கிறேன். நேற்று வந்து ஆக்சுவலாக போட முடியல. ஏன் அப்படின்னா, நேற்று ஆக்சுவலாக காலையில் ட்ராவலிங்கு, காலையில் வெளியில் சாப்பிட வேண்டியதாக போச்சு. மதியத்துலேருந்து மேரேஜ் நிறையா இருந்தது, கல்யாணம்லாம் நிறையா இருந்தது. மதியம் நைட்டு இன்றைக்கி காலையில் கல்யாணம் இருந்தது. ஓகே, கல்யாண சாப்பாடு என்ன தான் குறைவாக சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணோம். நம்ம மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட் தான் நம்ம குறைச்சி சாப்பிடுவோம். இருந்தாலும் வந்து அது வந்து வயிற்றுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வீட்டிலேயே சாப்பிட்டு பழகினதுனால வெளியில் என்றைக்கு ஒரு சாப்பிட்றப்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஓகே, அதனால் இப்போ அந்த லஞ்சு வந்து ஒரு சிம்பிள் லஞ்சு தான் பிளான் பண்ணியிருக்கோம். சித்ரா ஊரில் இல்லைங்க தெரியும் உங்களுக்கு. அதனால் லஞ்ச் சிம்பிள் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். 2 வாழைப்பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேன் வாழைப்பழம் எடுத்துட்டேன். ப்ளஸ் இது வந்து ஒரு ஆம்லெட், முட்டை ஆம்லெட், டபுள் ஆம்லெட். மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடையில் சாப்பிட்றதில்ல, அதனால் வீட்டிலேயே செஞ்சுக்கிறோம். இது வந்து தயிர் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது, கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. இன்றைக்கி வர சரியான மழை. உங்கள் ஊர்லேயும் மழை இருக்குன்னு நிறைய, தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் மழை இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. அதனால் யாராக இருந்தாலும் நல்ல மழையாக இருந்திருக்கும். அதனால் மழை டைமில் இந்த சில்லுன்னு தயிர் சாப்பிட்றதும் அட்வைஸ்பிள் கிடையாது. இருந்தாலும் நான் இன்றைக்கி சாப்பிட்றது முடிவு பண்ணி சாப்பிட்டுட்ருக்குறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தயிர் போட்டாச்சு. தயிரும் பழமும். இதில் வந்து நம்ம உப்பு சர்க்கரை எதுவும் போடுறதில்ல, எதுவும் தேவைப்படாது. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுறதுனா நீங்கள் போட்டுங்க. டயபெட்டிக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போடாதீங்க. ஓகே, இப்போ இதுலேயும் பேலன்ஸு தான். நம்ம பழம் இருக்குது, தயிர் இருக்குது, ப்ளஸ் ப்ரோட்டீனுக்கு வந்து முட்டை வச்சுருக்கோம். ஸோ இது தயிர்லேயும் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நமக்கு மதிய உணவு. இரவு வந்து என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இரவும் அதே மாதிரி தான். ஏன்னா 2 வேளை வெளியில் சாப்பிட்டோம்னா 2 வேளை வந்து நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுறது கம்மியாக தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் சாப்பிட போகிறோம். ஓகே.